வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகளுடைய நிலைமை தொடர்பில் பேச இருக்கின்றோம். எங்களோடு பேச உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான சரவணன் நடராஜா, தமிழ் குடியுரிமை இயக்கத்தினுடைய ஒரு முக்கிய செயற்பாட்டாளர். அவருடைய நேர்காணல் மார்ச் மாதம் 3ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டது. அதற்கு சில தினங்களுக்கு பின்னதாக, நினைக்கிறேன் ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக, கும்மிடிப்பூண்டு, தமிழ்நாட்டில் கும்மிடிப்பூண்டு இலங்கை தமிழ் அகதிகள் மறுவாழ்வு முகாமில் இடம்பெற்ற தாக்குதல் ஒன்றில் அந்த தலைவர் சிவகுமார் அவர்கள் ஓட விரட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் இந்த கொலைக்கு பின்னால ஏற்கனவே முன்விரோதமாக இருந்த செல்லா கண்ணன் போன்றவர்கள் இந்த கொலையை மேற்கொண்டதாக தெரிய வருகிறது. அவர்களும் இலங்கை தமிழ் அகதிகளாக அங்கு வாழ்கின்றவர்கள். இந்த சிவகுமாருடைய படுகொலையை தொடர்ந்து இந்த செல்லா கண்ணன் போன்ற சந்தேகிக்கப்படுபவர்களுடைய வீடுகளுக்குள் புகுந்த சிவகுமாருடைய ஆதரவாளர்கள் அவர்களுடைய வீட்டை சூறையாடி அவருடைய வீட்டுக்கு தீ வைத்ததாகவும், அந்த தீயை போலீசார் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. இது தொடர்பில் கும்மிடிப்பூண்டு முகாமில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு சில தினங்களுக்கு முன்பாக நடராஜா சரவணன் அவர்களோடு நாங்கள் இலங்கை தமிழர்களுடைய வாழ்வும் வளமும் பற்றி உரையாடி இருந்தோம். அது பற்றின காணொலி தொகுப்பை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். தமிழர் குடியுரிமை இயக்கத்தினுடைய செயற்பாட்டாளர் மதுரை மாவட்டத்தில் இருந்து இணைந்து கொள்கின்றார். வணக்கம் சரவணன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? தமிழகத்துல உள்ள தமிழ் அகதிகளுக்கு புலம்பெயர்ந்த மேற்கு நாடுகள்ல வாழ்கிற அகதிகள், தமிழ் அகதிகள் தொடர்பில் அவர்களுக்கு கணிசமான சுதந்திரங்கள் இருக்கு. ஆனா தமிழகத்துல அவ்வாறான சுதந்திரங்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருக்குது. அவர்கள் ஒரு சட்டவிரோத குடியேறிகளாகவும் பார்க்கப்பட்ட நிலைமை ஒன்று இருந்தது. இப்ப அண்மை காலத்துல தமிழ்நாட்டுல இது தொடர்பில் சில மாற்றங்கள் வந்திருக்கிறதாக அறிகிறோம். நீங்களும் அதை பற்றி சொல்லி இருக்கிறீர்கள். எவ்வாறான மாற்றங்கள் வந்திருக்கு? இந்திய அரசு கடந்த செப்டம்பர் மாசம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2015 ஜனவரி 9க்கு முன்னாடி வந்தவங்க எல்லாத்துக்கும் தண்டனை சட்டத்திலிருந்து விலக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மைக்ரண்ட் ஆக்ட், பாஸ்போர்ட் ஆக்ட் இப்ப ரீசெண்டா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல இலங்கை தமிழர்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க தண்டனை சட்டத்தில இருந்து. அதாவது எப்படின்னா, பாஸ்போர்ட் இல்லாம இருக்கிறவங்களுக்கும் ஓவர் ஸ்டேல இருக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே இருந்த சட்டம் தண்டனைக்குரிய அந்த கேட்டகரியில தான் வருவாங்க. பட் இப்ப உள்துறை அமைச்சகத்திலிருந்து அந்த தண்டனைக்குரிய சட்டத்திலிருந்து இலங்கை தமிழர்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம இதை பொதுவா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்டஸ்ல நம்மளுக்கு இந்தியா நம்மளை அலோவ் பண்ணுமா அல்லது அனுப்பிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு தடுமாற்றமான சூழல் இருந்துச்சு. இப்ப அதுல இருந்து எக்ஸம்ஷன் கொடுத்தனால இப்ப அவங்களுக்கு ஓரளவுக்கு இங்க இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அலோவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. அதே சமயம் இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே இந்திய குடியுரிமை வேணும், இலங்கை தமிழர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தாரு தமிழ்நாடு அரசு சார்பா. இந்த தடவை கொஞ்சம் லீகல் பாயிண்ட்ஸா என்ன பேக்ரவுண்ட் இருக்கு அது எல்லாத்தையுமே குறிப்பிட்டு இந்த தடவை சிட்டிசன்ஷிப்புக்கு மத்திய அரசு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. சோ இது ரெண்டுமே கொஞ்சம் ஆரோக்கியமான முன்னகர்வுகளா பார்க்கணும். அதை விட நினைக்கிறேன், இதற்கு முன்னர் கட்டப்பட்டு கொடுக்கப்பட்ட வீடுகள் ஒரு தற்காலிகமான குடியிருப்புகளாகவும் தகரங்கள் போன்றவையால செய்யப்பட்டதாகவும் இருந்தது. இப்ப அவர்கள் ஒரு நிரந்தரமான குடியிருப்புகளை அமைத்து கொடுக்கிறார்களா தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு? ஆமா. கிட்டத்தட்ட ஒரு 70% ஒர்க் முடிஞ்சிருச்சு. இது 2021 பட்ஜெட்லயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வேலைகள் நடந்துச்சு. எப்படின்னா, இதுக்கு முன்ன முகாம் எல்லாமே தற்காலிகமான ஒரு அமைப்புல தான் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா அது வேற டிபார்ட்மெண்ட் இடத்துல இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு இபியோட இடம் காலியா இருந்திருக்கும், அந்த இடத்துல இருந்திருக்கும். அல்லது ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூட இங்க இந்த ஃபுட்டு விநியோகம் பண்ற அந்த மாதிரியான இடங்கள் காலியா இருந்த இடத்துல வீடுகள் எல்லாம் இருந்துச்சு. இப்ப அது எல்லாமே அரசு நிலத்துல இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் பண்றாங்க. வீடுகளும் காங்கிரீட் வீடுகளா கட்டுறாங்க. ஒரு 4 வீடு சேர்ந்து அது ஒரு வீடு, ஒரு தொகுப்பு வீடு மாதிரி. அந்த மாதிரி இப்ப எங்க முகாம்ல ஒரு 70 குடும்பம் இருக்காங்கன்னா,
4 குடும்பம் சேர்ந்து ஒரு வீட்ல இருக்கிற மாரி கிட்டத்தட்ட ஒரு 36 வீடுகள் கட்டுறாங்க. அப்ப அந்த மாதிரி கட்டும்போது, அது வந்து பெர்மனன்ட் செட்டப்பா தான் அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 70% ஒர்க் நடந்துருச்சு. இன்னொரு 30% ஒர்க் நடக்கணும். ஒரு சில இடத்துல வந்து அ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இடம் வாங்குறது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஒரு சில இடத்துல அ முகாம்ல இருக்கிறவங்களே, நாங்க இருக்க இடத்துலயே வீடு வேணுன்ற மாதிரியான கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அந்த அஃபீசியல் டிஸ்கஷன் போய்க்கிட்டு இருக்கனால, அதுல கொஞ்சம் சின்ன தொய்வு இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரம் அதுவுமே நடந்துரும். வீடுகள் அங்க இருக்கிற அகதி மக்களுக்கு கையளிக்கப்படுமா? அவர்களுக்கு உரிமையான வீடுகள் என்ன அந்த உரிமம்? ஓ! அந்த மாரி ஒரு டாக்குமெண்ட் குடுக்குறாங்க. பட் அது என்னன்னா, வேற ஒருத்தருக்கு விக்க முடியாது. அது ஆஹா. நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த வீட்ட வந்து பயன்படுத்திக்கலாம். இப்ப அரசு வந்து குடுக்குற வீட வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்கேஸ் இந்த சிட்டிசன்ஷிப் ப்ராசஸ் நடந்துருச்சு அப்டின்னா, அந்த வீடையே அவங்களுக்கு சொந்தமா குடுக்குற ஒரு பிளானும் இருக்கும்னு நெனைக்கிறேன். மேபி அது பாசிட்டிவா நடக்கும் பட்சத்துல. அவர்கள் இப்ப அவர்களுடைய தாய் தந்தையர் இல்லாமல் போற காலத்துல அவருடைய பிள்ளைகளுக்கு அதுல வாழ்றதுக்கான அந்த உரிமை வழங்கப்படும். அதுல பிரச்சனை இல்ல. மே ஆமா. மேக்ஸிமம் இப்ப மேரிட் கப்புள்ஸ் எல்லாமே செப்பரேட் ஃபேமிலியா தான் ஹேண்டில் பண்றாங்க கவர்மெண்ட்ஸு. எப்படின்னா முன்னெல்லாம் வந்து அப்பா, அம்மா இருப்பாங்க. அவங்களோட பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும். எல்லாமே ஒரே வீட்ல இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்ப மேக்ஸிமம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அதாவது ஒரு தாய், தந்தையர் கூட ஒரு ஆண் அ வாரிசு வந்து கூட இருக்கணும். அவங்களோட சேஃப்டி பர்ப்பஸ்க்காக. அந்த கண்டிஷன் மட்டும் வச்சுக்கிறாங்க. மத்தபடி ஒரு குடும்பத்துல 3 குழந்தைகள் இருந்தாங்க. 3 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா, ஒருத்தர் மட்டும் அப்பா, அம்மாவோட இருப்பாங்க. மத்தவங்க 2 பேத்துக்கும் இண்டிவிஜுவல் வீடு குடுத்துர்றாங்க. ஒரு வகையில பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை தரத்துல ஒரு சின்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றீங்களா? சின்ன முன்னேற்றம் இல்ல இது. கிட்டத்தட்ட வீடுன்றது நம்மளுக்கு பொதுவா நம்பிக்கை இல்லையா? அந்த ம். நம்பிக்கைய உருவாக்கி தான் இருக்கிறாங்க. கேம்ப்லயும் அதுக்கான சிட்டிசன்ஷிப் சம்மந்தமான நெறைய ஆய்வுகள் நடக்குது. அது சம்மந்தமான டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. கவர்ன்மென்ட் அஃபீசியல்ஸ் முன்னோட இன்னும் கொஞ்சம் ரொம்ப குளோஸா மக்களோட வொர்க் பண்றாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த வீடுன்றது ஒரு நம்பிக்கை. பிளஸ் ம். வந்து கவர்ன்மென்ட்டோட இந்த மூவ்மெண்ட்ஸுமே ஓரளவுக்கு எல்லாருமே பாசிட்டிவா தான் பார்க்குறாங்க. அண்மையில நீங்கள் போய் ஸ்டாலின் முதலமைச்சரையும் சந்திச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அது எது தொடர்பான ரீசென்ட்டா கலந்துரையாடலா இருந்தது? இல்ல அது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து லெட்டர் எழுதியிருந்தாங்க. இந்த மாரி இலங்கை தமிழர்களோட குடியுரிமைய கன்சிடர் பண்ணோம். அவங்க 40 வருஷமா இங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30%க்கு மேல இந்தியாவுல பிறந்தவங்களா இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட கோரிக்கை நியாயமானது. அத வேற வேற காரணங்கள் சொல்லி கோரிக்கைய நிராகரிக்கிறது சரியில்ல. பிளஸ் வந்து அவங்கள வந்து சட்ட ரீதியா அங்கீகரிக்கணும். அப்படின்ற மாதிரியான ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டருக்கு ஒரு நன்றி சொல்ற விதமா கேம்ப்ல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ், வாலண்டியர்ஸ் எல்லாம் போய் சந்திச்சுட்டு வந்தோம். இப்ப உங்களுடைய சந்திப்பும் அங்கு கலந்து கொண்டவர்கள் எல்லாருமே வந்து இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இப்பொழுதுள்ள திமுக அரசுல வந்து மிக நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறீங்களா? அப்படியா? கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லாருமே நம்பிக்கை உள்ளவங்களா தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்றது, இது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா அப்படின்ற மாரி விமர்சனம் வைக்கிறவங்களும் வைக்க தான் செய்றாங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி நாம வந்து கடந்த காலங்கள்ல நடந்த செயல்பாடுகள் அல்லது கடந்த காலங்கள்ல தமிழ்நாடு அரசு, மத்திய அரசுக்கு வச்ச கோரிக்கைகளுக்கும், இப்ப வச்சிருக்கிற கோரிக்கைக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஏற்கனவே நம்ம அத வந்து அரசியல் ரீதியான நகர்வுகள் அப்படின்னு பார்த்தாலும், இப்ப நடக்கிற மூவ்மெண்ட்ஸ் வந்து அப்படி இல்ல. ஓரளவுக்கு ஆத்தென்டிக்கா சட்டப்பூர்வமா என்னென்ன வழி இருக்குதோ, முதல்வர் கூட அவரோட கடிதத்துல நீங்க சட்டவிரோதிகள் அப்படின்னு ஏற்கனவே இந்த எக்ஸம்ஷன் குடுத்திருக்கிறத வந்து, அத நீங்க அத என்ன மீன் பண்றீங்க சரியா? அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கம் குடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. சோ அதுல வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத மாரி இருக்கு அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. சோ கவர்ன்மெண்ட் வந்து ஓரளவுக்கு லீகலான சட்டப்படி இவங்களுக்கு குடியுரிமை வாங்கி குடுக்குறோன்றதுல கொஞ்சம் கவனமோட தான் செயல்படுறாங்கன்னு நெனைக்கிறேன். மற்றது ஏற்கனவே வந்த சில சட்ட தீர்ப்புகள் கூட நீதிமன்ற தீர்ப்புகள் கூட தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக வந்திருக்கு. அப்படியா? ஓ! என்னன்னா 2019ல உலகநாதன் தீர்ப்பு அப்படின்னு சொல்றது தான் ரொம்ப எல்லாரும் நம்பிக்கையா சொல்லுவாங்க. நான் அதுல தான் வந்து இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம், அதனால பாதிக்கப்பட்டவங்க, இவங்களோட பேக்கிரவுண்ட் எல்லாம் சொல்லி அந்த ஒப்பந்தத்துல எவ்வளவு பேருக்கு இந்தியா கமிட் பண்ணுச்சு, இலங்கை எவ்வளவு பேருக்கு கமிட் பண்ணுச்சு, அது எல்லாமே டீடைல்டா அந்த தீர்ப்புல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் வந்த நீதிமன்ற தீர்ப்புகளும் பாசிட்டிவா தான் இருக்கு. இப்ப இவ்வளவு பேர் தொகையான ஆட்கள் இன்னும் முகாம்கள்
வீடுகளிலேயே இருக்கிறார்கள் அல்லது இப்படி வீடுகளை கட்டி கொடுத்து எவ்வளவு பேர் அந்த வீடுகளுக்கு போய் வாழக்கூடியதாக இருக்கு? முகாம்லன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58,545 அந்த மாதிரி லாஸ்ட் இயர் கணக்கெடுப்புப்படி இருக்கும். அந்த மக்கள் எல்லாமே முகாம்ல தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வெளியில வேலைக்கு போறவங்க அங்க வேலைக்கு பர்மிஷன் எழுதி கொடுத்துட்டு அவங்க ஃபேமிலி எல்லாம் கேம்ப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதை தவிர வெளியில இருக்கிற முகாமுக்கு வெளியே இருக்கிறவங்க வந்து அரசோட உதவிகள் எதுவும் வேண்டியதில்லை. நாங்க எங்களோட சர்வைகளை பாத்துக்கிறோம், நாங்க வெளியில இருக்கிறோம்னு எழுதி கொடுத்தவங்க ஒரு 34,000 பேர் இருக்காங்க. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 92,000 பேர், இப்ப அப்டேட்டா 89,000 பேர் இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப 58,000 பேர் கேம்ப்லயும், அதை தவிர மீதி இருக்கிறவங்க வெளியிலயும் இருக்கிறாங்க. இந்த 81,000 பேரா அல்லது 89,000? இந்த 89,000 பேரும் வந்து அதாவது தமிழ்நாட்டுல வந்து விசா இல்லாமல் இருக்கு, வதிவிட அனுமதி இல்லாம இருக்கணும், அப்படியா? 89,000 பேரும் விசா இல்லாம இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலர் ரீசெண்டா வந்தவங்க எல்லாமே கொஞ்சம் பாஸ்போர்ட் விசாவோட வந்தவங்களும் இருக்கிறாங்க. பொதுவா உங்களுக்கு தெரியும், இந்தியன் சிட்டிசன்ஷிப் அந்த ஆக்ட் படி 6 வருஷமும் 11 மாசமும் தங்கி இருந்தா இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு நேச்சுரலைசேஷன்ல. சோ அப்படி பார்க்க போனா அந்த மாதிரி விசாவுல வெயிட் பண்றவங்களும் இருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் மேக்சிமம் இருக்கிறவங்க வந்து விசாவோ பாஸ்போர்ட்டோ இல்லாம தான் இருக்கிறாங்க. ரீசெண்டா இலங்கை கவர்மெண்ட் வந்து இங்க இருக்கிற சென்னையில எம்பசி மூலமா ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் நிறைய பேருக்கு கொடுத்திருக்காங்க. அது இடையில வந்து இந்த அரசு மாறினதுக்கு அப்புறம் அதுல ஏதோ கொஞ்சம் அபிஷியல் டிசிஷன் ஏதோ கொஞ்சம் சுணக்கமா இருந்தனால நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் அதை ரிசீவ் பண்ணிருக்காங்க, மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எந்த பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க? ஸ்ரீலங்கன்ஸுக்கு ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் இந்தியாவிலேயே கொடுக்குறாங்க, அப்படி மீன் பண்ணலாம். சென்னையில இருக்கிற ஸ்ரீலங்கன் எம்பசி மூலமா இந்தியாவில பிறந்திருக்க ஒருத்தவங்களுக்கு ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா அவங்க இந்தியாவில பிறந்ததுக்கான இந்தியன் பர்த் சர்டிபிகேட் இருக்கணும், அவங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும், ஸ்ரீலங்கன் பர்த் சர்டிபிகேட் வச்சிருக்கணும், அவங்களோட 21 வயசுக்கு முன்னாடி அதை எடுத்திருக்கணும், பிளஸ் அவங்க அப்பா அம்மா 2 பேத்துக்கும் ஸ்ரீலங்கன் பர்த் சர்டிபிகேட் இருக்கணும், ஐசி இருக்கணும்னு சொல்றாங்க, பிளஸ் அவங்களோட மேரேஜ் சர்டிபிகேட். சோ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கிற ஒருத்தர் இந்தியாவில பிறந்திருக்காருன்னா அவர் வந்து ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு மேக்சிமம் அந்த ஆக்சஸ் இருக்கு, அது மாதிரி நிறைய பேர் பாஸ்போர்ட் வாங்கியிருக்கு. அவர்களுக்கு ஸ்ரீலங்காவினுடைய அனைத்து நாடுகளுக்கும் பயணிக்கக்கூடிய பாஸ்போர்ட் வழங்கப்படுது. ஆமா ஆமா ஆமா. அவங்க ஒருவேளை இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு படிக்க போறதுனாலோ அல்லது வேலை வாய்ப்புகளுக்கு போறதா இருந்தாலும் போகலாம். ஆனா அதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. என்னன்னா ஒரு மகன் போறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு அப்பா அம்மா கூட பிறந்த ஒரு சகோதரர் இருக்கிறாங்க, இன்னொருத்தர் இருக்காரு, அவரு வந்து வெளிநாடுக்கு போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இங்க இருந்து போயிட முடியும். ஆனா திரும்பி வந்து இந்தியாவுக்கு வரணும்னா டூரிஸ்ட் விசால தான் வர முடியும். அப்படி எடுத்து போறவங்களுக்கு நடைமுறையில கொஞ்சம் இந்தியாவுல மறுபடியும் வந்து இங்க லாங் டேர்ம் ஸ்டே பண்றதுல சிக்கல் இருக்கு. அவங்க 3 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் விசா ரினியூவல் பண்ணிட்டு மறுபடியும் வர்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்தியன் ஆரிஜின் பேக்ரவுண்ட் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஓசிஐ அப்ளை பண்ணி ஓசிஐ கார்டு வாங்கிக்கலாம். அப்படி ஓசிஐ கார்டு வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இவர்களுக்கு இப்ப நீங்கள் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் எடுத்துட்டா இவர்கள் வந்து அவர்கள் விரும்பினாலும் இந்திய பிரஜா உரிமை பெற இயலாது, அப்படியா? ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் எடுத்துட்டாங்கன்னா விரும்பினாலும் வாங்க முடியாதுன்னு இல்ல. அவங்க லீகலா ஒரு ஃபாரினர் ஆயிடுறாங்க. அவங்ககிட்ட ஒரு டிராவல் டாக்குமெண்ட் இருக்கு. அவங்க மறுபடியும் ஸ்ரீலங்காவுக்கு ஒருவேளை அந்த பாஸ்போர்ட் எடுத்து ஸ்ரீலங்காவுக்கு போறாங்க. ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, இல்ல அவங்க ஒருவேளை ஒரு இந்தியனை மேரேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே. அவர் வந்து ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் எடுக்கிறாரு, அவரு இந்தியனை மேரேஜ் பண்றாரு, அவரு ஸ்ரீலங்கா போயிட்டு அங்க இருந்து இந்தியனை மேரேஜ் பண்ணிருக்கேன்ற ரீசனை சொல்லி அவர் ஒரு என்ட்ரி விசா வாங்கலாம். 1 இயர் விசா கொடுப்பாங்க. வந்துட்டு மறுபடியும் அந்த விசாவை ரினியூவல் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு அவர் இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவர் வைஃப் வந்து இந்தியன், அவருக்கு கணக்குல எடுக்கப்படாது. ஆமா ஆமா ஆமா, அது எதுவும் கணக்குல எடுத்துக்கணும். ஏன் அப்ப இவங்க இப்ப 2009க்கு முதல் வந்தவர்களும் நிறைய பேர் இருக்கணும். 2009 இறுதி யுத்தத்துக்கு பிறகு 2014 வரைக்கும் 15 வரைக்கும் வந்தாங்களும் இருக்கணும். இப்ப அவர்களும் அந்த மாதிரி 2009க்கு அப்புறம் வந்தவங்களோட எண்ணிக்கை குறைவுதான். ஏன்னா அந்த மாதிரி அவங்க வந்தவங்க இமீடியட்டா திரும்பி ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரீசன்ட் டயத்துல தான் வந்தாங்க. சோ இங்க கேம்ப் சுச்சுவேஷன் இப்படி இங்க இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்து இமீடியட்டா கிளம்பிட்டாங்க. ஆனா இன்னொரு சிக்கல் இருக்கு. என்னன்னா இப்ப கேம்ப்ல இருக்கிறவங்களே இலங்கையில வந்து நாடு திரும்புதல் திட்டம் வந்து ஒண்ணு நிறைவேற்றினாங்க இல்லையா? இப்ப இலங்கையில 2009க்கு அப்புறம் 2012ல ஸ்டார்ட் பண்ணாங்க இலங்கைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. யுஎன்எச்ஆர் மூலமா அந்த அவங்களோட
இலங்கையில இருக்கிற போறணும்னு சொல்ற இடத்துல எதுவும் சிக்கல் இருக்குதா, பாதுகாப்பா இருக்குதா அப்படின்னா அவங்க வந்து ஒரு சர்டிஃபை பண்ணுவாங்க யுஎன்எச்ஆர். அப்ப நீங்க வந்து ஸ்ரீலங்காக்கு போலாம். அது மாரி நெறைய பேர் போனாங்க. இப்படி போனவங்க அங்க போய் செட்டில் ஆக முடியாம, இப்ப ஃபேமிலில இருக்கிற யாரோ ஒருத்தர் போயிருப்பாரு. அங்க அவங்களுக்கு ஏதோ நிலம் இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். அத சார்ட் அவுட் பண்ணலாம். இல்ல ம். அவங்க அப்பாவோ, அம்மாவோ உடம்பு சரியில்லாம இலங்கையில இருந்திருக்கலாம். இல்ல தாத்தா, பாட்டி இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன் அவங்களுக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அவங்க இந்த திட்டத்துக்கு கீழ போயிட்டாங்க. ஆனா அங்க அவங்களால சர்வே பண்ண முடியல. ஏன்னா இலங்கையில ரிப்பாட்ரியேஷன் அதாவது நாடு திரும்புவர்களுக்கான எந்த திட்டமும், எந்த மறுவாழ்வு திட்டங்களும் நடைமுறையில இல்ல. அப்ப ம். இங்கிருந்து போனவங்க ஒரு 30 இயர்ஸ், 20 இயர்ஸ் இங்க இருந்துட்டு போறவங்களுக்கு அங்க போய் சர்வை பண்ண முடியல. சோ அந்த மாரி நபர்கள் தான் வந்து 2015, 16 அதாவது இங்கிருந்து 2012ல போனாங்கன்னா, அங்க ஆஹா. போய் அவங்களோட வேலைகள முடிச்சுட்டு, அங்க ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி, ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி திரும்ப இந்தியாவுக்கு வர்றதுக்கு எப்படியும் 2, 3 வருஷம் ஆயிருது. சோ அவங்க தான் 2015, 16, 17, 8 காலகட்டங்கள்ல திரும்பி இந்தியாவுக்கு வர்றாங்க. இப்ப அவங்களோட ஸ்டேட்டஸும் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ஆக்சுவலி லீகல் சிட்டிசன் ஸ்ரீலங்கன் லீகல் சிட்டிசன் ஆயிட்டு, அங்கிருந்து இங்க வந்து இப்போ ஓவர் ஸ்டே ஆயிருக்காங்க. ம். அதாவது அவங்க ஃபேமிலி இங்க தான் இருப்பாங்க. ஓ! சோ அவங்க ஃபேமிலிய விட்டுட்டு போ முடியாது. சோ அவங்க அங்கிருந்து விசால வந்திருப்பாங்க, பாஸ்போர்ட்ல வந்திருப்பாங்க. இங்க வந்து ஃபேமிலிய விட்டுட்டு போக முடியாதுன்றதுனால அவங்க ஓவர் ஸ்டேயர் ஆயிருப்பாங்க. அந்த சிக்கல் ஒண்ணு இருக்குது. மத்தபடி நார்மலா இலங்கையில இருந்து வந்தவங்க இப்ப எப்படி ஒரு போர்னால பாதிக்கப்பட்டு வந்தவங்க 2015க்கு அப்புறம் வந்தவங்கன்றது ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான். ம். 90கள்ல வந்தவங்க தான் அதிகமான ம். எண்ணிக்கையில ம். இருக்காங்க. ம். இப்ப அவங்கள அந்த 90கள்ல அதாவது இந்திய ராணுவம் இலங்கையை விட்டு வெளியேறக்குள்ள இந்திய ராணுவத்தோடு பணியாற்றியவர்கள், ஏனைய இயக்கங்கள்ல இருந்தவர்கள் என்று ஒரு தொகையானவர்கள் இந்தியாவுல அரசியம் தஞ்சம் கோரியிருப்பார்கள் நினைக்கிறேன். இப்ப அவர்களுடைய நிலை அந்த எப்படி இருக்கு? இல்ல அந்த மாரி அரசியல் காரணங்களுக்காக இடம்பெயர்ந்தவங்க அல்லது மிலிட்டரி கூட வந்தவங்க எல்லாருமே வந்து இங்க தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு மேக்ஸிமம் யாரும் இல்ல. இல்ல. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இப்ப அரசியல் தலைவர்களா இருக்கிறவங்க வேணா இருக்கலாம். இலங்கையில இருந்து நாடு கடத்துறது மாதிரியான சூழல் வரும்போது, இந்தியா அவங்களுக்கு ஆதரவு குடுக்கும்போது, அப்படி வந்து தஞ்சமானவங்க இருக்கலாம். அவங்க எல்லாம் கொஞ்சம் பொலிட்டிக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க. மத்தபடி ரெஃப்யூஜியா இருக்கிறவங்க, இங்க கேம்ப்ல இருக்கிறவங்க அந்த அளவுக்கு அந்த மாதிரியான பின்புலத்தோட இருக்கிற மாரி தெரியல. ஆனா, ஒரிசாவுல ஒரு 1000 குடும்பம் இருந்தாங்க. அவங்க தான் வந்து அந்த மிலிட்டரி வரும்போது அவங்களோட வந்ததா சொல்றாங்க. ஆனா இப்பயுமே அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு. நான் சமீபத்தில கேள்விப்பட்டது வந்து ஒரு 29 ஃபேமிலி அப்படிதான் இருக்கிறாங்க ஒரிசாவுல. அவங்களும் கேம்ப் மாதிரியான ஒரு செட்டப்ல தான் இருக்கிறாங்க. நெறைய பேர் தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு மைக்ரேட் ஆகி வந்துட்டாங்க. இப்போ ஒரு 29 குடும்பமோ, 19 குடும்பமோ இருக்கிறதா சொல்றாங்க. என்னடா அந்த அந்த காலகட்டத்துல நினைக்கிறேன் வடக்கு கிழக்கினுடைய முதலமைச்சர் வரதராஜ பெருமாளும் ஒரிசாவில தான் நீண்ட காலமாக இருந்தவர். ஆமா. ஆமாமாமா. அப்படி அவரோட வந்தவங்க தான். இந்த அ இந்திய தமிழீழ ராணுவம் என்று அமைக்கப்பட்ட அதோட போன அந்த குடும்பங்கள் அங்க இருக்கணும். ஆனா அவர்களையும் அவங்களும் பல பேர் மேக்ஸிமம் இங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு திருப்பி வந்துட்டீங்க. மைக்ரேட் ஆகி வந்துட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துட்டு. ஒரு 29 குடும்பமா சமீபமா இருக்கிறதா நான் இப்ப கேள்விப்பட்டேன். என்ன மாதிரியான சிக்கல்களை ஈழத்தமிழர்கள் அங்கே எதிர்கொள்கிறார்கள் தமிழ்நாட்டுல? சிக்கல்களை எதிர்கொள்றாங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ஃபேமிலில இருக்க ஒருத்தர் வேலைக்கு போறாரு. அவரோட சம்பாத்தியம் எல்லாம் இங்க அசெட்டா கிரியேட் பண்ண முடியல. ஒரு சொத்தா வாங்க முடியல. அவர்கள் இப்போ என்னதான் உழைச்சு பணத்தை சேர்த்தாலும் அவர்களுக்கு சொத்துக்களை வாங்க முடியல. கல்வி எப்படி? ஆமாமாமா. கல்வி ஓரளவுக்கு இப்ப மெடிசின் மட்டும் தான் இப்ப நீட் வந்திருக்கனால நம்மளால நீட் எழுத முடியாது. ஏன்னா நம்ம இல்லீகல் மைக்ரன்ட் கேட்டகரில இருக்கிறனால. இல்லீகல் மைக்ரன்ட் கேட்டகரில தான் நாம இருக்கிறோம். ஆனா தண்டனை சட்டத்திலிருந்து மட்டும் தான் விலக்கு குடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து இல்லீகல் மைக்ரன்ட் ஸ்டேட்டஸே எடுத்துட்டாங்க அப்படின்ற மாரி புரிஞ்சுக்கிறாங்க. அது அப்படி இல்ல. அப்ப அதுல இப்போ இருக்கிற தண்டனை சட்டத்துல இருக்கிறவர்கள் சட்டவிரோதிகள் தான். ஆமாமாமா. சட்டவிரோத குடியேறிகள் தான். ஆனா அவங்களுக்குரிய தண்டனையிலிருந்து விலக்கு குடுத்திருக்காங்க. ஆனா இன்னொரு பிரச்சனையும் இருக்குதானே. இப்ப இவர்கள் இன்னும் ஒரு 6 வருஷம் இருந்தாலும் இவர்களுக்கு இந்திய பிரஜா உரிமை கிடைக்காது. நேச்சுரலா கிடைக்காது. அது பொலிட்டிக்கலா கவர்ன்மெண்ட் பேசி கவர்ன்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸ் தான் நீடிக்கும். அப்ப இதுல தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இது மத்திய அரசு சார்ந்த விஷயம் நினைக்கிறேன் எல்லாம். சிட்டிசன்ஷிப் முழுக்க முழுக்க மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். மாநில அரசு அதுக்கான அவங்களுக்கான முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க மத்த ஸ்டேட்ல வேற நாட்டுல இருந்து மைக்ரண்ட் ஆகி வந்திருக்கிறவங்கல திபெத்ல இருந்து வந்திருக்கவங்கள தான் ஓரளவுக்கு கவர்மெண்ட் வந்து செட்ல அவங்க தங்குறதுக்கான இடவசதி எல்லாம் கொடுத்து
வச்சிருக்கிறாங்க. மத்தபடி ரோஹிங்கியா கொஞ்சம் பேர் அந்த மாதிரி இருக்காங்க. மத்த மைக்ரன்ட்ஸ் எல்லாம் அவங்கவங்க இண்டிவிஜுவலா தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குதோ, ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ல என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கிறாங்களோ, அத இலங்கை தமிழர்களுக்கும் குடுத்திருக்காங்க. இங்க அவங்க தங்குறதுக்கான இந்த பெர்மனன்ட் வீட்டு திட்டம் மாதிரியான ஏற்பாடுகளும் குடுத்திருக்கிறாங்க. சோ அதுதான் இப்ப நம்ம இங்க இந்த இந்த செட்டப் அப்படின்றது மக்களுக்கு இங்க இருக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கைய குடுக்குது. மாநில அரசு, மத்திய அரச கேட்கிற இடத்துல தான் இருக்கு. லீகல் பாயிண்ட்ஸாவும் பேசிட்டு இருக்காங்க இப்ப சமீபம். அப்ப நீங்க நீங்க சொல்றதன் மூலம் நான் என்ன விளங்கிக் கொள்றேன்னா, தற்பொழுது இருக்கிற திமுக ஸ்டாலின் அரசு வந்து ஈழத்தமிழர்களுக்கு தன்னுடைய மாநில ஆட்சிக்கு உட்பட்டு என்னென்னலாம் கொடுக்கலுமோ அதையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படியா? கண்டிப்பா, கண்டிப்பா. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சாதாரண குடிமகனுக்கு என்னென்னலாம் வழங்கப்படுதோ, அது எல்லாமே இலங்கை தமிழர்களுக்கு வழங்கப்படுது. கூடுதலா இவங்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை அப்படின்றது வழங்கப்படுது. அதே சமயம் இப்போ வெளியில இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு ஒரு அவரால சொந்த வீடு கட்ட முடியலன்னா, அவரால வாடகை வீட்ல தான் இருக்க முடியும். அந்த சுமையும் இலங்கை தமிழர்களுக்கு இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா, அ தமிழ்நாட்டு தமிழர்கள விட இலங்கை தமிழர்களுக்கு அரசு செய்ற சலுகை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செய்றாங்கன்ற அளவுல தான் நம்ம அத புரிஞ்சுக்கணும். ஆக அவர்களுக்கு செய்ய இயலாத வந்து நீட் மருத்துவத் சிட்டிசன்ஷிப். துறையில படிக்க இயலாது. ஆமாமா. அது வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்டோட பாலிசி டிசிஷன், மெடிக்கல் கவுன்சிலோட பாலிசி டிசிஷன்றதுனால அந்த சிச்சுவேஷன்ல இருக்கு. ஆனா, இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னன்னா, இப்ப தமிழ்நாடு வந்து அ நியூ எஜுகேஷன் பாலிசிய வந்து அப்போஸ் பண்ணுது. அத இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. அதனால இப்ப வந்து நம்மளுக்கு நீட் மட்டும் தான் பிரச்சனை. ஆனா, ஒருவேளை தமிழ்நாடு அரசு வந்து நியூ எஜுகேஷன் பாலிசிய இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா, பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் எல்லாத்துக்குமே நீட் மாதிரியான ஒரு நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வரும். அப்படி நீட் மாதிரியான நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்துச்சுன்னா, அதுல நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து யுனிவர்சிட்டி போறது அல்லது பாலிடெக்னிக் மாதிரியான விஷயங்கள் படிக்கிறது, இல்ல இப்ப வந்து இன்ஜினியரிங்க்கு நீட் மாதிரியான நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட் இல்ல. ஆனா, அ நியூ எஜுகேஷன் பாலிசில அதுக்கான எல்லா புரொவிஷன்ஸும் இருக்கு. ஒருவேளை தமிழ்நாடு அரசு அத ஏத்துக்குச்சுன்னா, அதுல முதல்ல அதிகமா பாதிக்கப்படுறது நம்ம இலங்கை தமிழர்களா தான். திமுக அரசு வந்து ஸ்டாலினுடைய திமுக அரசு வந்து இருக்கும் வரைக்கும் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை அவர்கள் பின்பற்ற போறேன். ஓ! இப்ப வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாங்க. இப்ப ஆட்சி மாற்றம் இந்த வர்ற 2 மாத எலெக்ஷன்ல திமுக தோற்கடிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நிலைமை வந்தால் இந்த பாலிசி, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை புதிய ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்கிறோம். மேபி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அப்படியே அதை பற்றின தேர்தல் பிரச்சாரங்கள் நடக்குதா? இந்த குறிப்பிட்ட நியூ எஜுகேஷன் பாலிசி சம்பந்தமா ஏதாவது கட்சிகள் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்களா? இல்ல இப்போதைக்கு டிஎம்கே கவர்மெண்ட், டிஎம்கே அலையன்ஸ் தான் வந்து அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். எங்களோட மாநில உரிமை, அ வ மாநிலத்துல நாங்க நிறைய காலேஜஸ் எல்லாம் கட்டியிருக்கிறோம். அதுல எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதனால நாங்க அத இப்போதைக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏடிஎம்கேவும் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாங்க. பட் பொலிட்டிக்கலா இங்க என்ன மாறும் அப்படின்றது நம்மளால உறுதியா சொல்ல முடியல. தமிழக வெற்றிக்கழகம் விஜயுடைய கட்சி என்ன பாலிசியில இருக்கிறோம்? அதை பற்றி அவருக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? இல்ல அத பத்தி எந்த டிஸ்கஷனும் அவங்க வெளிப்படையா சொன்ன மாதிரி தெரியல. இப்ப இந்த தமிழகத்தின் முகாம்கள்ல தான் 54,000 58,000 பேர் இருக்கு. 58,000 பேர் இருக்கிறார்கள். அந்த முகாம்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதே ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி கட்டி இருக்கா? எப்படி அது? ஆரம்பத்துல இருந்தது வந்து தானே இருக்கும் அது. இப்ப நம்ம ஸ்ரீலங்கால மலையக தோட்டத்துல எப்படி லேன் அந்த தொகுப்பு வீடு எல்லாம் இருக்கும் இல்லையா? மாதிரி. ஆமா ஆமா 10x10 அதே செட்டப்ல தான் இங்க கட்டியிருந்தாங்க. ஆரம்பத்துல 10x10 தார் ஷீட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிமெண்ட் ஷீட் போட்டு சைட்ல சிவரெல்லாம் எழுப்பி கொடுத்திருந்தாங்க. அதுதான் இப்ப படிப்படியா வந்து இப்ப கான்கிரீட் வீடா மாறி இருக்கு. அந்த மாதிரி தொகுப்பு வீடுகளா இல்லாம 4 பக்கமும் வாசல் வர்ற மாதிரி 4 வீடு சேர்ந்த ஒரு வீடு. ஒரு பில்டிங். ஒரு பில்டிங்ல 4 ஃபேமிலி இருக்கலாம். அதுல வந்து ஒரு ஹால் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும். ஒரு ஃபேமிலில அப்பா, அம்மா 2 பசங்க இருக்காங்கன்னா, அவங்க வந்து அந்த ஃபேமிலில இருக்கலாம். அந்த மாதிரியான அளவுக்கு இருக்கக்கூடிய. இந்த 58,000 பேரும் இப்படியான தொகுப்பு வீடுல தான் இருக்கணுமா? ஆமா. ஆமா ஆமா ஆமா. அந்த முகாம் என்று சொல்ற அளவுக்கு இல்ல. சோ இந்த தொகுப்பு முகாம்ன்றது இப்ப சமீபத்துல கட்டி கொடுக்கிறது என்னன்னா, முகாம் விளங்கி கொண்ட ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி ஒரு பில்டிங்ல எல்லாரும் இருக்கிறோம். அப்படி இல்ல. ஆரம்பத்துல இருந்துச்சு. இப்ப அப்படி இல்ல.
இல்ல அப்படித்தான் ஆல்மோஸ்ட் நான் ஒரு போய் 70% பார்த்தேன். நீங்க எந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்றது தெரியல. இப்ப 91 சமீபத்துல எல்லாமே மாறி அந்த நேரத்துல கொஞ்சம் கேம்ப் அப்படிதான் இருந்துச்சு. கொஞ்சம் கேம்ப் இல்ல, மேக்ஸிமம் கேம்ப் அப்படிதான் இருந்துச்சு. ம். ஒரு சில கேம்ப் தான் வந்து கொஞ்சம் வீடுகள் ஓரளவுக்கு சரியா இருந்துச்சு. 90 காலகட்டத்துல 91 காலகட்டத்துல எல்லா கேம்ப்பும் அப்படிதான் இருந்துச்சு. ஆஹா. இப்ப அதனோட செட்டப் எல்லாம் மாறிடுச்சு. So, நான் அப்ப உங்களுக்கு அவர்கள் போட்டோ அனுப்புறேன். நீங்க வேணா அந்த போட்டோஸ் ஓரளவுக்கு ஒரு இப்ப ஒரு சமீபமா வீட்டில தான் வாழ்கிறார்கள். ஆமா, 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 ஆமா. அவர்களுக்கு வெளியில வீட்டுக்கு போய் வாரதுல ஆரம்பத்துல கட்டுப்பாடுகள் இருக்கா? இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அது நம்ம ஆட்கள் சில பேர் செய்ற அட்ராசிட்டீஸ் இருக்கு இல்லையா? பிளஸ் ஏற்கனவே நம்மளோட பேக்கிரவுண்டையும் அவங்க செக் பண்றாங்க. நம்மளோட பின்புலம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுல இருந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது முன்ன இருந்தத விட இப்ப ரிலாக்சேஷன் நெறையவே இருக்கு. ம். ஒரு 2015, 16 காலகட்டங்கள்ல இருந்தத விட இப்ப வந்து ரிலாக்சேஷன் நெறையவே இருக்கு. வெளியில போய் தங்கி வேலை செய்யலாம். ஆனா முழுமையா செக்கிங் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மாசத்துல 1 நாள் செய்ற இடமும் கேம்பும் இருக்கு. மாசத்துல 3 நாள் செக்கிங் செய்ற சாரி 2 நாள் செய்ற கேம்பும் இருக்கு. ஒருவேளை இப்ப சென்ட்ரல் இதுல இருந்து குடியரசுத் தலைவர் வர்றாரு அல்லது பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னா, அந்த மாரி அவரு எந்த பகுதிக்கு வர்றாரோ, அந்த கேம்ப்ல அதிகமா செக்கிங் இருக்கிற மாரியும் இருக்கு. அல்லது தமிழ்நாடு முழுசுமா இருக்கிற கேம்ப்லயும் செக்கிங் நடக்கிற மாதிரியுமான சூழல் இருக்கு. சுதந்திரம் பறிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கிறோம் என்று சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி நம்ம 10 வருஷத்துல நம்ம அப்படி கொஞ்சம் பரவால்ல. பெட்டரா தான் இருக்கிறோம். வந்திருக்கு, மாறி இருக்கு. உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு இடம் நினைக்கிறேன். எனக்கும் அந்த இந்தியாவில் அந்த அந்த வாழ்வை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. நினைக்கிறேன் பார்ப்பவர்களுக்கும் அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். மற்ற அங்க நடக்கிற உண்மையிலேயே நடக்கின்ற அங்கத்தை அரசியலையும் நீங்கள் மிக தெளிவாக புடம்போடு காட்டியிருக்கிறீர்கள். நன்றி சரவணன். நன்றி, நன்றி. மகிழ்ச்சி பேசினதுல.